வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பைமை சேனலில் நம்ம பதிவிட தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியாக அமைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நடக்குமா, மேலும் உங்கள் விருப்பப்படி தொழில் புதிதாக தொடங்கலாமா, மேலும் வியாபாரத்தில் சரிங்க பண வரவு பொறுத்தவரை எப்படி அமையும், குடும்ப சூழ்நிலையை எப்படி உருவாகும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்கள்னே சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலை பொறுத்தவரை ராசியில் சனி, ராகு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, கலத்தர ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில்ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பு முயற்சிகளோ வெற்றி பெறக்கூடிய திறன் படைத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கு. எதிர்த்து செயல்பட்டவங்க இந்த நேரத்தில் உங்களை விட்டு ஒதுங்கி செல்லுவாங்க. நீண்ட நாள் கஷ்டங்கள் இனி நீங்கிடுங்க. ராசிநாதன் சனி சஞ்சாரா பல விதத்திலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தர போகிறாரு. மற்றவங்களுக்காக வாதாடியும் வெற்றி பெறுவீங்க. புத்தி கூர்மையோடு செயல்பட போறீங்க. தைரியம் உங்களுக்குள்ள உண்டாகும். வேண்டியவர்களுடன் மனஸ்தாபம் வேண்டாம். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் இனி அதிகரிக்கலாம். தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுங்க. தொழில் தொடர்பாக அமைய வேண்டியதாக அமையும். உத்தியோகம் இருந்தீங்கன்னா உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் மாற்றலான்னு கூட எண்ணம் ஏற்படலாம். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. குடும்ப செலவுகள் இனி அதிகரிக்கலாம். மேலும் ஆயுதங்கள் நெருப்புகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து செல்வது குடும்பத்துக்கு நல்லது. வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கொஞ்சம் சற்று தாமத பின் தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் நலனே அக்கறையோடு கவனிக்கணும். மற்றவங்களை சொல்களை அதிக அளவில் காது கொடுத்து கேட்காதீங்க. இது உங்கள் மன அமைதியை கெடுக்கலாம். செலவுகள் இனி அதிகரிக்குங்க. அதற்கான வருமானம் தேடுவதற்கான வாய்ப்புகளும் பிறக்கும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கிடுங்க. அரசில் இருந்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. மனதிடம் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன்கள் நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் இனி நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமைன்னு கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் செயல்படலாம். மேலும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது. புத்தி கூர்மையோடு செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவியாக அமையும். புதிய மாற்றம் இனி உருவாகலாம். அரசாங்க அனுகூலம் உண்டே. வாகனங்களை பிரயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ பணி நிரந்தரமோ ஏற்படலாம். அதே போல் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியுங்க. மதிப்பு மரியாதை உங்களுக்கு நல்லபடியாக அமையுது. செல்வாக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. எதிலோ சிறிதளவு ஆதாயம் இந்த நேரத்தில் உண்டு. முன்விரோத காரணமாக சில சங்கடங்களை உருவாகலாம். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வழிகளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது பணியாளர்களை எச்சரிக்கும் போது நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மூன்றுமே தொழிற்ஸ்தானமான 10வது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. சூரியனும் 17ஆம் தேதிக்கு பிறகு 11வது வீட்டுக்கு மாறப்போகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6வது வீடான நோய், கடன்கள், எதிரி ஆகியவற்றை குறிக்கும் இடத்துல சஞ்சரிப்பார். சனி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடான தனஸ்தானத்துக்கு மாறுதுங்க.
புதன் பகவானும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. இதனால் தொடர்ந்து உங்களுக்கு முதல் பாதியில் சூரியன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை தொடர்பான காரியங்களை நிச்சயம் வெற்றி உண்டு. ராகுவின் நிலை காரணமாக உடல்நிலையில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது இப்போதைக்கு நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நிலை காரணமாக நோய் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீராக அமைந்திருக்கு. வருமானம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனும் 17ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆவதால் பொருளாதார உயர்வு ஏற்படுத்தி தரும். வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதி நிர்வாகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் நிதி சார்ந்த பெரிய விஷயங்களை ரிஸ்க் எடுக்காது தவிர்த்து செல்வது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பணியிடத்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களோ உயர் அதிகாரிகளோ முழு ஆதரவு தருவாங்க. உங்களுக்கு வேலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாறுதல் தொடர்பான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும். மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கு. சூரியனோ 11வது வீட்டில் மாறிய பிறகு தொழிலில் நல்ல லாபத்தை தருவார். புதிய யோசனைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை தரும். ஆரோக்கியம் பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ராகு குரு பகவானின் நிலை காரணமாக உங்கள் உடல்நலனில் அதிக கவனத்தோடு செயல்படுங்க. சரியான உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் இந்த நேரத்தில் அவசியம். அதே போல் மாணவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த காலமாக அமைந்திருக்கு. ஆனால் உழைப்பு வீண் போகாதுங்க. தேர்வுகளை சிறப்பாக செயல்படுவீங்க. உயர்கல்வி விரும்பி படிக்கக்கூடிய முடிவு சாதகமாக அமையும். குடும்ப உறவை பொறுத்தவரை உங்களுக்கு கேதுவின் நிலை காரணமாக திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கலாம். பரஸ்பர முரண்பாடுகள் எழலாங்க. கவனமாக செயல்படுவது நல்லது. மாதத்தினுடைய பின்பகுதியில் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. சூரியன் பெயர்ச்சிக்கு பின்னர் மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடுகளை நீக்கி உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் உங்கள் ராசியில் பொறுத்தவரை கும்ப ராசி லக்னத்தில் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி லாபஸ்தானத்தில் பார்ப்பதால் நண்பர்கள் மூலம் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கால் முட்டியில் சிலருக்கு பிரச்சனை கூட வரலாம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆவதால் ஒரு விதத்தில் நன்மையும் ஒரு விதத்தில் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி தருவாது. அதை சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. பழைய விஷயங்கள் பழைய கர்மாக்கள் அனைத்தும் சரியாக இனி நடக்கும். புதிய கர்மாக்களை செய்யும்போது தர்மத்திற்கு மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். மற்றவங்களால் மன அழுத்தமோ அறுவை சிகிச்சை செய்வது, மூத்த அண்ணன் பிரச்சனை செய்வது, நண்பர்களுக்கு படம் கொடுத்து சிக்குவதுன்னு போன்ற பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் குரு வக்கரமாக இருப்பதால் யாரையும் நம்புவது யாரை நம்பக்கூடாதுன்னு குழப்பம் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. 2ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் எந்த விஷயத்தை பேசலாம் வேணான்னு குழப்ப சூழ்நிலை உருவாகலாம். பண விஷயத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் எதுவும் இப்போதைக்கு இருக்காது. நிறைய பேருக்கு அரசியல் பதவிகள் கிடைக்கும். அதில் உங்களுக்கு மன அழுத்தம் கூட ஏற்படலாங்க. கும்பத்தில் இருப்பவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்றதன் ஆறுதலாக இருக்க போறாரு. இப்போதைக்கு 10வது இடத்துல இருக்கக்கூடிய புதனோ சுக்கிரனோ உங்களுக்கு வண்டி வாகனங்களையோ சினிமா மருத்துவம் சார்ந்த உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. புதன் சுக்கிரன் உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய வரை பிரச்சனையே ஏற்படாதுங்க. மற்றபடி உங்களுக்கு எதுவுமே சரியாக இல்லை. குடும்பத்தில் ராகு வெளியே போகும் வரை மனக்கலக்கம் இருக்கலாம். மேலும் வேலை சுறுசுறுப்பாக இருக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படுங்க. நல்ல காரியங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா 75% நன்றாகதாக இருக்குது. தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தம்பதியினர் ஒன்று சேர போய்ங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மேலும் உங்களுக்கு மருத்துவ தொழில் புரிந்தீங்கன்னா அதிக வருவாய் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. சோதனையும் வெற்றியாக மாறுங்க. அடுத்ததாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நேரம் தாங்க இது. உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஊட்டும் விதமாக அமையினா அதை நீங்கள் கண்டு கொள்ளாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும்.
வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றம் உருவாக அரசாக அனுகூலம் உண்டு. இந்த நேரத்தில் வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் செய்ய உத்தியோகத்தில் இடமாற்றமோ பணி நிரந்தரமோ ஏற்படலாம். தொடர்ந்து ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவது, அனாதை இல்லங்களுக்கு சென்று வந்து தொண்டு செய்து வர மனக்குழப்பம் நீங்கிடும், தைரியம் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் இருந்த தடையும் நீங்கிடுங்க. இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்கள் தவறாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 வாரங்களுக்கு அமாவாசை இல்லை வெள்ளிக்கிழமை போன்ற முக்கிய தினங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.